இது க்ரூஸ் 2015 மேனுவல். சார் சொல்லுங்கள் சார், என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது வண்டியில்? பிக்கப்பே இல்லை, ஸ்பீடு கம்மியாயிடுச்சு. ஓகே, பிக்கப் இல்லை, ஸ்பீடு இல்லைங்கிறாரு. ஸ்பீடு வந்து அதிகபட்சம் 120 போகுதுங்களா? இப்போ 120 போகுது, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டர்போ அந்த விசில் நாய்ஸே வர மாட்டேங்குது. ஓகே. அப்புறம் வந்து 2000 RPM மேலே ஹையர் கியரில் ஏற மாட்டேங்குது. கஸ்டமரை ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிக்கப் இல்லை, ஸ்பீடு 120க்கு மேலே போகல அப்படிங்கிறா இல்லையா? அந்த டைமில் அந்த 120 கிலோமீட்டர் ஸ்பீடு எந்த ஆர்பிஎத்தில் போகுதுன்னா 2000 ஆர்பிஎத்தில் தான் போகுது. மேக்ஸிமம் 120 கிலோமீட்டர்ஸே 2000 ஆர்பிஎம் தான். ஏன் அதுக்கு மேலே போகணுன்னா 2000 ஆர்பிஎத்துக்கு மேலே ஆர்பிஎம் ரைஸ் ஆகலை. அப்படி ஆனால் தான் அது மேலே போகும். அதுதான் இந்த வண்டியோட மேஜர் அப்சர்வேஷன்ஸு. கஸ்டமரை இன்னொரு அப்சர்வேஷன் சொல்கிறாரு. அது என்னென்னா, இந்த டேஷ்போர்டில் சில வார்னிங் இண்டிகேஷன், சில கோடு எரர் கூட வருதுங்கிறாரு. அது வந்து கன்சிஸ்டன்ஸாக இருக்கிறது இல்லை. எப்போ வந்து அப்ரப்டாக அவர் வந்து ஆக்சிலேஷன் அழுத்தி ஒரு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணுறாரோ அப்போ வருதுங்கிறாரு. என்ன டிடிசி கோடு சார் வருது அந்த டைமில்? கோடு 84 and 89. கோடு 84 and 89 2 எரர் கூட வருது அப்படிங்கிறாரு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் மற்றபடி வார்னிங் இண்டிகேஷன் இல்லை ஸ்டார்ட் பண்ணால். ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். வண்டியில் ஏதாச்சும் வந்து வார்னிங் இண்டிகேஷன் பர்மனெண்ட்டாக தான் வருதான்னு பார்ப்போம். ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சீட் பக்கிள் மட்டும்தான் பிளிக் ஆகுது. ஏன்னா சீட் பக்கிள் நான் வந்து கனெக்ட் பண்ணல. என்ஜின் ஐடியல் கண்டிஷனில் ஆர்பிஎம் நல்லாவே ரைஸ் ஆகுது. இட் கிராஸ் மோர் தென் 3500 லைக் தட். ஸோ நான் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐட்லிங்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணினதில் இசிஎம்மில் என்னென்ன எரர் கூட இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குது, எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன் ஃப்ளோ இன்சஃபிஷியன்ட் இருக்குது, டர்போ சார்ஜர் வேன் பொசிஷன் நாட் லேர்ன்ட் இருக்குது. ஸோ பாடி கண்ட்ரோல் மாடல் பற்றி நான் எதுவும் கோத்ரூ பண்ண போகிறதில்ல. ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய ப்ராப்ளத்துக்கும் பாடி கண்ட்ரோல் மாடலுக்கும் சம்மந்தம் இல்லை. மற்ற கண்ட்ரோல் மாடல்ஸ் எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டயக்னோஸ் பண்ணி டர்போ இன்டர்கூலரில் லீக் ஆகக்கூடிய அந்த ஹோஸை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குல்ல? கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பிக்கப் பக்காவாக இருக்குது. ஸோ ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டர்போ இன்டர்கூலரோட ஹோஸ் வந்து ப்ராப்ளங்கிறது சிம்பிள் விஷயம். ஆனால் அதுதான் இந்த வண்டியோட பிக்கப் இஷ்யூவாங்கிறது கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப சேலஞ்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்கள் லேபர் சார்ஜாக நினச்சிட்டு எங்கேயும் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எதுவும் கொடுக்காதீங்க, எங்கிட்டையுமே கொண்டு வராதிங்க. இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வாங்க. நம்ம டயக்னோஸ் பண்ணி ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த டர்போவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஹோஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹோஸில் தான் மைல்டாக கிராக் இருந்துச்சு. அந்த கிராக்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் ட்ராப் இருந்துச்சு, அதாவது ஏர் ப்ரெஷர் ட்ராப் இருந்தது. அதனால தான் இதில் பிக்கப் இல்லை. ஸோ நம்ம சரியாக டயக்னோஸ் பண்ணதுனால இது வேலை ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு வேளை பை மிஸ்டேக்காக டர்போவோ இல்லை இன்ஜெக்டியோ இல்லை இசிஎம்மோ இல்லாட்டியோ வந்து காமன் ரயிலில் வரக்கூடிய இந்த சென்சார்ஸையோ இந்த இஜிஆரோ இதிலெல்லாம் போய் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா லட்சக்கணக்கில் செலவாக இருக்கும். ஈவன் சில டைம் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்லாம் கட்டி ஒர்க் பண்ணுவாங்க, என்ஜின் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் பண்ணியிருந்தா லட்சக்கணக்கில் செலவாக இருக்கும், அப்பவும் ப்ராப்ளம் சால்வாக இருக்காது. சரிங்களா? அதை போக நான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுறேன்னா, க்ரூஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரீமியம் காரு, அது டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயக்னோஸ் சார்ஜ் இருக்குன்னு அப்போலாம் சரின்னு சொல்லி ஓகே சொல்லிவிட்டு, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராப்ளம் இதுதான் சொல்லி டக்ட் தான் சொன்னோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சார் இது டக்ட்டு மாற்றுறதுக்கு ஏன் சார் இவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு அன்ஃபேரு. ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி டயக்னோஸ் மிஸ்லீட் ஆச்சுன்னா எவ்வளோ செலவாகும். ரெண்டாவது, நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இதை டெக்னிக்கல் ஒர்க்கு, இதை போய்ட்டு நீங்கள் லேபர் சார்ஜாக சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. இதுலேயுமே அந்த பார்ட்டு சேஞ்ச் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதுதான் ப்ராப்ளம் சொல்லி டயக்னோஸ் பண்ணுறோம் பார்த்தியா, அதுதான் சேலஞ்சு. சரியா? உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல அந்த ஸ்டோரி. ஒரு கப்பல் வந்து பார்த்தோன்னா ரன் ஆகாமல் நின்றுட்டுருக்கு என்ஜின் ப்ராப்ளத்தினால. அந்த என்ஜின் ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் சுற்றி எடுத்து தட்டியிருக்காரு, என்ஜின் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரியா? தட்டினதுக்கான சார்ஜ் ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. ஆனால் எங்கே தட்டணும்னு அவர் தெரிஞ்சு தட்டின பற்றி அதுதான் சார்ஜ். உங்களை நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சார் தட்டுறதுக்காக இவ்வளோ சார்ஜிங்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த ஒரு ஆட்டிடியூட்லேருந்து வெளில வாங்க. அப்படி வரலன்னா என்ன ஆகுனா, மற்ற மெக்கானிக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்களோ அது அவங்க சரின்னு பண்ணுறது தான் ஆகிடும். அவங்க தான் ரைட்டுங்கிற மாதிரி ஆகிடும், நாங்களாம் முட்டாளாகிடுவோம்.
ஏன்னா வந்து இவங்ககிட்ட நேரடியாக இப்படி கேட்டால் வராதுன்னு சொல்லிட்டு டர்போ கழட்டி கொடுத்துருவாங்க ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே ஒரு சார்ஜ் ஆகும் உங்களுக்கு. தென் இன்ஜெக்டர்ஸ், இங்கே வர இன்ஜெக்டர்ஸ் இருக்குல்லையா, இதை கட்டி கொடுத்துருவாங்க, அது ஒரு சார்ஜ் ஆகும். ECM தனியாக எடுத்து வெளியில் கொடுத்துருவாங்க செக் பண்ணுறதுக்கு. தென் EGR இந்த மாதிரி போதாத குறைக்கு இன்ஜினை காட்டினாங்கன்னா இன்னும் அதுக்கப்புறம் ஏக்கச்சக்க செலவாகும். அதுதான் உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன். அவங்க நினைக்கிறது சரின்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல நீங்கள் மக்கள் சில பேர் நீங்கள் உருவாக்குறீங்க. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி ரியல் ப்ராப்ளம் என்னென்னு டிஸ்க்ளோஸ் பண்ணுறோமோ அதை நல்லா புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்ஸ் யூஸ். We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.